அடுத்த வார்த்தையை சொல்லுகிறேன். மூன்றாவது, அனுகூலம் கிடைக்கும். உலக பிரகாரமான அனுகூலம் கிடைக்கும். நெகேமியா 2:8 சொல்லப்பட்டிருக்கிறது, என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். இதை இப்படி சொல்லும்படி விரும்புகிறேன். எல்லாமே அனுகூலமா இருக்காது, ஆனால் ஏதோ ஒரு அனுகூல கதவு நமக்கு திறக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், யோசேப்பு சகோதரர்களை பார்க்க புறப்பட்டு வருவான். 12 பேர்ல சின்ன பையன் யாருன்னா பென்யமின். அவன் எங்க இருக்கிறான்னா வீட்டில் இருக்கிறான். மற்ற 10 பேரும் சீகேமுக்கு போறாங்க, ஆடு மேய்க்க. அங்கே இல்லை, தோத்தானுக்கு போயிட்டாங்க. யோசேப்பு அவர்களை பார்க்க வருகிறான். 10 பேர்ல 9 பேரும் என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா, யோசேப்பை என்ன பண்ணணும்? கொலை செய்யணும். ஒரே ஒருவன் என்ன பண்றான் அப்படின்னா, அவனை என்ன செய்யக்கூடாது? கொலை செய்யக்கூடாது. இதுதான் ஒரு தேவப்பிள்ளை தன்னுடைய அந்த தரிசனத்தை அடையும் வரைக்கும் சாலமோனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஃபேவரா இருந்துச்சு. ஆனா தாவீதுக்கு எல்லாமே ஃபேவரா இருக்காது, ஆனா ஏதோ ஒரு ஃபேவர் இருந்துட்டே இருக்கும். நீங்க தாவீதுடைய லைஃபை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் எதிர்ப்பு தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஆமென். ஆனா ஏதோ ஒரு அனுகூல கதவு திறக்கப்பட்டிருக்கும். இந்த நெகேமியா நாட்கள் அப்படிதான். ராஜாவுடைய அனுகூலம், ஃபேவர், அந்த கடிதம் கொடுத்து விட்டுருப்பார்ல, அந்த அனுகூலம் இருந்துச்சு. மீதி எல்லாமே எதிர்ப்பு. சன்பலாத் எழும்புறான், புதுசா எழும்புறாங்க. அலங்கம் கட்டி முடிக்கும் போது தீர்க்கதரிசிகள்லாம் வந்துட்டாங்க. புதுசா எங்கிருந்தா வராங்களோ தெரியாது, ஆனா ஒரு ஃபேவர் இருந்துட்டே இருக்கும். ஒரு ஃபேவர் இருந்துட்டே இருக்கும். ஆமென். 9 பேர் இவனை கொலை செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஒரே ஒருவன். பொதுவாகவே மெஜாரிட்டி தானங்க ஜெயிக்கும். மெஜாரிட்டி தானே ஜெயிக்கும். எல்லா இடத்துலையும் அப்படி தானே, மெஜாரிட்டி தான் ஜெயிக்கும். எலெக்ஷன் வரப்போகுது, மெஜாரிட்டி தான் ஆட்சி அமைக்க போறாங்க, மெஜாரிட்டி தான் ஜெயிக்கும். ஆனா இந்த இடத்துல மட்டும் என்ன அதன் அர்த்தம் தெரியுமா? ஆண்டவர் சொல்ற வார்த்தை, என்னுடைய கொஞ்சம் ஃபேவர் உனக்கு போதும். இத்தனை எதிர்ப்புகளையும் தாண்டி உன்னால நிக்க முடியும். இத்தனை தடைகளையும் தாண்டி உன்னால நிக்க முடியும். இத்தனை போராட்டங்களையும் தாண்டி நிக்க முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.